ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் இருக்குது இல்லைங்களா, வாகனங்களுக்காக நான் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி நிறுவியிருக்கேன். மோனிஷ் ட்ரேடிங் அப்படின்றது உங்களில் பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நான் இந்த ஸ்கிராப் யார்டுக்கு வந்து போகிறேன். ஸ்கிராப் யார்டில் நம்ம காருங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்கிராப் பண்ணுவாங்க இல்லைங்களா. இப்போது ரொம்ப ஓடின வாகனங்களாக இருக்கட்டும், இல்லை நல்லா இருக்கிற வாகனங்கள் எங்கன்னா சின்னதாக எங்கன்னா அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், சரி அதை ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிராப்பில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்கிராப் ஆகக்கூடிய டயர்லேருந்து, மோட்டார்லேருந்து, அதுக்கடுத்து இன்ஜின்லேருந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நோஸ் கட்டு, ஃப்ரண்ட் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாகனங்கள் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீபாவில் இருக்கக்கூடிய கைஹோ சாங்கியோ அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, கைஹோ பார்ட்ஸ் ஆக்ஷன் போட்டிருக்கு பாருங்கள். ஒரு சில இதெல்லாம் இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய வெளிநாட்டவர்கள் வருவாங்க போல் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்திருக்கிற இடம். இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஸ்கிராப் எல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த இன்ஜின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூகே அங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் கட்டு, நோஸ் கட்டுன்னு, அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட் கட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆக்ஷனில் உங்களுக்கு இந்த ஆக்சில் எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் காருதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது ஹைப்ரிட் காரோட இது உங்களுக்கு வந்து இன்ஜின் கூலன் சிஸ்டமு ஃபுல்லாக உங்களுக்கு அசம்பிளியோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அசம்பிளியோடு அப்படியே இதை வாங்கி ரெடி பண்ணுறவங்களாம் நிறைய கண்ட்ரியில் இருக்காங்க. இப்போது ஹோண்டா, சுபாரு, டொயோட்டா, இப்போது இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம முன்னால் வந்து பார்த்துக்கணும் இதில் என்னென்னலாம் இருக்குது. இப்போ இது பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் அசம்பிளி, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபுல் அசம்பிளி சஸ்பென்ஷனோடு சேர்த்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ இதெல்லாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு, புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், என்ஜின்னு யூஸ்டு இன்ஜின்னு போட்டு நம்மளுக்கு இங்கே என்ன இந்த நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா இது எதுக்கான இன்ஜின் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், புரியுதுங்களா. அப்போது நம்மளுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து இப்போ இந்த இன்ஜின் நம்மளுக்கு தேவை அப்படின்னா இதை நான் வந்து முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிடலாம். பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம எது வேணுமோ அதை நம்ம ஆக்ஷனுக்கு வந்து ஒரு நாள் வைக்கிறாங்க. இப்போது இங்கே பாருங்கள், ECU யூனிட்டோடய வருது பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு ECU யூனிட்டோட இது பாருங்கள், இன்ஜின் ப்ரோக்கன் அப்படி எழுதியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு என்ஜின் வந்து ஸ்க்ராப் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்ஜின் இதிலே நல்ல கண்டிஷன் இன்ஜினு, நல்லா இல்லாத இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம அதையும் பார்த்து வாங்கிக்கலாம். சஸ்பென்ஷன்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத முன்னாலே வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்ஷன் டேட்டுக்கு வந்து இப்போ இங்கே பாருங்கள், இந்த இன்ஜின் பாருங்கள், V6 24V VVTi இன்ஜின் ஃபுல் சஸ்பென்ஷனோட பாருங்கள், டிஸ்க்கு பிரேக்கோட. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த இன்ஜின்கள்லாம் ஓரளவுக்கு குவாலிட்டியாக நம்ம நம்பி வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ரோடுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டிங்களும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க ஓரளவுக்கு. கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வண்டியினுடைய இந்த கீழ்ப்பக்கத்தில் வரும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான பாட்டுங்க நம்மளது போயிடுச்சு அப்படின்னா அழகாக இந்த மாதிரி வாங்கி நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெண்டர், நீங்கள் ஃப்ரண்ட் ஃபெண்டர், ரியர் ஃபெண்டர்லாம் இருக்குது இல்லைங்களா. நம்மளது ஜப்பானில் பெரும்பாலும் என் ஃப்ரெண்டுங்க வண்டி அடிபட்டுச்சுன்னா கூட நான் அழகாக இந்த மாதிரி வந்து பார்த்து பீஸில் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவேன். இதெல்லாம் ரொம்ப சீப்புங்க. என்ன ஒரு 2000 3000 அந்த மாதிரி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இதோட ரேட் எல்லாமே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நம்மளுக்கு பொறுமை இருக்கணும் வந்து நம்ம தேடி பார்த்து வாங்குறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த காரினுடைய மொத்த ஸ்பேர்ஸும் உங்களுக்கு இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்லா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் எவ்வளோ ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய கம்பெனி வந்து அந்தளவுக்கு நல்லா பண்ணல. ஸோ காரோட மொத்த ஸ்பேர்ஸும் உங்களுக்கு இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், பம்பர் பாருங்கள். ஸோ காரோட பம்பரு, BMW, பென்ஸு, ஆடி எல்லாமே இது ஃபுல்லாக வந்து பெரும்பாலும் BMW ஃப்ரண்ட் அண்ட் ரியர் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேர்ஸு ஃபுல்லாக சஸ்பென்ஷனு ஸ்பேர்ஸு இதெல்லாம் பாருங்கள். ஒரு சஸ்பென்ஷன் என்ன ரேட்டு வரும் இது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ரொம்ப சீப்பாக வாங்கலாம் மலிவு விலையில். என்னென்னா இதுக்கான மார்க்கெட் வேல்யூ வெளியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும், அதுதான் விஷயம். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்சிலு, ஃப்ரண்ட் ஆக்சிலு இது பாருங்கள் ஃபுல் அசம்பிளியோட உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ECU சிஸ்டம், அப்பா ரொம்ப கொதிக்குது அப்படியே. இது பாருங்கள், ரியர் டெயில் லைட்டு, ஃப்ரண்ட்டு க்ரில்லு, அங்கே பாருங்கள்
அப்புறம் கண்ணாடி இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு, சைடு மிரரு அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் மினி கூப்பர் வண்டி இருக்குது இல்லைங்களா, அதனுடைய பார்ட்ஸு இங்கே பாருங்கள் மொத்தமே இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் BMW. இது அப்படியே நம்ம போனோம்னா இன்னும் உங்களுக்கு பம்பர்லேருந்து ரூஃப்லேருந்து டோர் இருக்குது பாருங்கள், அது ஒரு பாருங்கள் டோர். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா டோர்லாம் இந்த மாதிரி தான் வாங்குவேன் வந்து. இதெல்லாம் செரேனா, அது C26ன்னு போட்டிருக்கு பாருங்கள், இது செரேனா. இது செரேனாவோட டோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் ஆன்லைனில் வாங்கியிருப்பேன். என் வண்டிக்கே டோர் போச்சுன்னா நான் இந்த மாதிரி தான் வருவேன், எனக்கு இன்சூரன்ஸ் இல்லாத பட்சத்தில். நிறைய பேர் ஜப்பானில் வந்து ஐயோ வண்டி டோர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. இதோ வந்தீங்கன்னா அது இந்த மாதிரி வாங்கின்னு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா எல்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா எல்லோட இது விஷு ஆல்ஃபாடு, இதெல்லாம் ஆல்ஃபாடோட ஃப்ரண்ட் போனட். இது உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் கார்ஸ் இருக்குங்களா, ஹைப்ரிட் கார்ஸினுடைய அந்த ஹைப்ரிட் பேட்ரி இருக்குது பாருங்கள், அது HV பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இந்த பேட்ரியுமே வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்ரி வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம அழகாக பேட்ரி நம்ம இது மட்டுமே அசம்பிளி எவ்வளோ காசு வரும் தெரியுங்களா உங்களுக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா HV ஹைப்ரிட் பேட்ரிஸு. அதனுடைய ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், ரியரு அதெல்லாம் சேர்த்து அப்படி செட்டாக வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இது வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ்ன்னு நினைக்கிறேன், எதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த மாதிரி ஸ்பேர்ஸுமே நம்மளுக்கு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எதுக்கானது இன்வெர்ட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. மேபி இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது என்ன இன்வெர்ட்டர்னு தெரியும். 23 பீஸ் இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க. இது நிசானோட இதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிசானோடைய அந்த பம்பரோடு சேர்த்து வச்சுருக்காங்க இங்கே. என்னோடய கம்பெனி ஜப்பானில் இருக்குது, மோனிஷ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி மூலிமா என்னால் வியாபாரம் வந்து பண்ண முடியும். இதுக்கான எல்லா லைசன்ஸும் வந்து அக்வயர் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஹோண்டாவோட வண்டி, ஒரு ஹைப்ரிட் வண்டி. இப்போ இந்த வண்டியில் இப்போ இது வந்து உங்களுக்கு ஆஃப் கட்டு, இதில் வந்து ஏசி நோ ஏசி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேபி ஏசிக்கானது அசம்பிளி வந்து கைட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ரியர் ஆக்சில்னு நினைக்கிறேன், ரியர் ஆக்சில் சேர்த்து இதுலேயே வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதில் இருந்ததெல்லாம் எவ்வளோ அழகாக கட் பண்ணி இந்த அசம்பிளியோடு அப்படியே வரும் உங்களுக்கு. நேவிகேஷன்லாம் கைட்டிட்டு இருக்காங்க. இது ஏர் பேக் டெப்ளாய் ஆகிட்டுக்குது, வண்டி வந்து அடிபட்டுருக்குது எங்கேயோ. இப்போ இந்த வண்டியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க, ஏன்னா இது ரெடி பண்ணால் இனிமேட்டு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், சாவிலாம் வேறு வச்சுருக்குறாங்க, அதுதான் காமெடியாக இருக்குது. ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இது பின்னாடி அடி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் வண்டி. ஏன்னா முன்னாடி உங்களுக்கு அடிபட்ட மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஓடின மாதிரி தெரியல. மேபி ஸ்பீடாமீட்டர் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான வண்டிங்க பேட்டரியெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். இதில் எது இருக்குது எது இல்லை அப்படின்றதெல்லாம் இங்கே தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. என்னோட கம்பெனி பேர் மோனிஷ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது மூலியமாக ஜப்பான்லேருந்து புது கார்களாக இருக்கட்டும், பழைய செகண்ட் ஹேண்டு வாகனங்களாக இருக்கட்டும், இல்லை என்ஜின் ஸ்க்ராப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாங்கி அனுப்ப முடியும். மோனிஷ் ட்ரேடிங்க்கு இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான வெப்சைட் க்ரியேஷனில் நான் இப்போ ஈடுபட்டு இருக்கிறேன். ஸோ வெப்சைட் க்ரியேட் ஆன உடனே உங்களுக்கு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அது மூலியமாக என்ன டைரெக்டாக தொடர்பு கொள்ள முடியும்.